ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இப்போ ரம்ஜான் நம்மக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ரம்ஜான் சீரீஸ் மாதிரி போடலான்னு நான் வந்து 30 டேஸ் வந்து 30 ரெசிபி உங்களுக்காக போட போகிறேன். ஸோ இப்போ வந்து ரம்ஜான் சீரீஸில் பார்ட் 1 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் ஹல்வா தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 4 பீட்ரூட் எடுத்து பீல் பண்ணி வாஷ் பண்ணி நான் நல்லா வந்து துருவிக்கிறேன். ஸோ மிக்ஸியில் போட்டு அரைக்காதீங்க, இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சாதான் ஸோ ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பாதாமும் கேஷ்யூ மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து குக்கரில் வந்து நான் துருவி வச்ச பீட்ரூட்டும் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். ஸோ பால் சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் விட்டுடலாம். நான் வந்து 4 to 5 விசில் விட்டேன். ஸோ 4 to 5 விசில் விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக பால் இருக்குது, அதனால அது கொஞ்சம் கட்டியாக ஆகணும். அதான் நான் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சர்க்கரை தான் போட்டுருக்கேன். ஸோ அதுவே போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன். ஸோ கீ சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் போட்டால் தான் வந்து சுவையாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்து அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் பீட்ரூட் ஹல்வா வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் பீட்ரூட் ஹல்வான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா வந்து கட்டி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தினமும் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் வந்து ஸ்வீட் அண்ட் பால்காவா தான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்வீட் அண்ட் பால்காவா சேர்த்து கொஞ்சமாக நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். நான் என்ன மில்க் மேட் யூஸ் பண்ணுறேன்னா நான் நெஸ்லேவோட மினி மில்க் மேட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரீசீலும் ரீயூஸும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து வச்சு இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் அளவு கீ விட்டுட்டு சுட சுட நீங்கள் பரிமாறினா இந்த ருசியே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எஃப்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.